வணக்கம் நண்பர்களே. மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 17. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னர் ஜாயின் டைப். மர்ஜிங் குவெரிஸ் பண்ணும்போது இன்னர் ஜாயின் டைப்க்கு சூஸ் பண்ணோன்னா எந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு பார்க்க முடியும், அது எப்போ தேவைப்படும்ன்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ இந்த இன்னர் ஜாயின் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்க போகிறோம். லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர், ஃபுல் அவுட்டர், இந்த 3 டைப் ஆஃப் ஜாயின்ஸ்லையுமே நம்ம என்ன பார்த்தோம்னா மேட்ச்டு ரெக்கார்ட்ஸும் வந்தது, அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸும் வந்தது. அன்மேட்ச் ஆகிற இடத்துல எல்லாமே நல்லுன்னு வந்தது. இந்த இன்னர் ஜாயின்றது என்னென்னா, எனக்கு மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வரணும், அன்மேட்ச்டை பற்றி எனக்கு வரவே கூடாது, கம்ப்ளீட்டாக அது என் ரிப்போர்ட்டில் அப்பியரே ஆகக்கூடாது, என் நல்லுன்ற ஒன்று என் ஃபைனல் மர்ஜ் ரிப்போர்ட்ஸில் ரிஃப்ளெக்டே ஆகக்கூடாதுன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஜாயின் டைப் இன்னர் ஜாயின் டைப். ஸோ இன்னர் ஜாயின் டைப்னா என்ன அர்த்தம்? வெறும் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வரும், அன்மேட்ச் ஆன ரெக்கார்ட்ஸை பற்றி அங்கே வரவே வராது. ஸோ இப்போ டேட்டா செட்டை லோட் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஸோ மறுபடியும் இப்போ நம்ம பவர் குவெரி எடிட்டரை லான்ச் பண்ணிவிட்டு வில் லோட் த டேட்டா செட். ஸோ டேட்டா டேப்பில் பவர் குவெரி எடிட்டரை லான்ச் பண்ணுறோம், நியூ சோர்ஸ்க்கு போகிறோம், ஃபைல் எக்ஸல் ஒர்க் புக், நம்ம சூஸ் பண்ண போகிறது இந்த டேட்டா டைப். வி கோனா சே ஓகே. போன வீடியோக்கு எனக்கு யூஸ் பண்ண அதே 2 டேபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் ட்ரைங் ஹியர். 2 டேட்டா செட்டுமே லோட் பண்ண போகிறோம், 2த்தையும் செலக்ட் பண்ணிட்டோம். தென் வி கோனா சே ஓகே. இது ரெண்டுமே சிம்பிள் டேபிள்ன்றதால ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக டேட்டா லோட் ஆனவுடனே நம்ம மர்ஜிங்க்கு போயிட வேண்டியதுதான். ஸோ டேட்டா லோட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரொமோட் ஹெட்டர்ஸையும் சேஞ்ச் டைப்பையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம், ஏன்னா பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது, சிம்பிள் டேபிள்ன்றதால. இப்போ இந்த 2 டேபிளையும் நம்ம மர்ஜ் பண்ணி எப்படிப்பட்ட ரிசல்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 டேபிள்லையும் மேட்ச் ஆகிற அந்த மெட்டீரியல் ஐடிஸ், அப்படின்னா காஸ்ட் இருக்கிற மெட்டீரியல் ஐடிஸ் மட்டும்தான் வரணும், காஸ்ட் இருந்து பிளான் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் ஐடிஸ் மட்டும்தான் வரணும். காஸ்ட் இருந்து பிளான் பண்ணாத மெட்டீரியல் ஐடிஸ் வரக்கூடாது, மெட்டீரியல் ஐடிஸ் இருந்து காஸ்ட் இல்லாத மெட்டீரியல் ஐடிஸும் வரக்கூடாது. ஸோ எனக்கு இல்லாத அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் மேட்ச் ஆனதை மட்டும் கொண்டு வரணும். இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 இதையும் மர்ஜ் பண்ணி புதுசாக ஒரு குவெரியாக கொண்டு வந்துட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. இப்போ பாருங்கள், ஹோம் டேபுக்கு போகிறேன், கம்பைன் குரூப்புக்கு போகிறேன், மர்ஜ் குவெரி ஆஸ் நியூ. இந்த மர்ஜ் குவெரி ஆஸ் நியூ போகும்போது நமக்கு கிடைக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபஸ்ட்டு டேபிள், லெஃப்ட் டேபிள், டாப் டேபிள் சொல்கிற பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த டேபிளை வச்சுக்க போகிறீங்கன்றதை. பட் நீங்கள் டேபிள்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மர்ஜ் குவெரிக்கு போயிட்டீங்கன்னா, எந்த டேபிள்லேருந்து மர்ஜ் குவெரிக்கு போகிறீங்களோ அதுதான் உங்களோட டாப் டேபிள், லெஃப்ட் டேபிள், இல்லை ஃபஸ்ட் டேபிள்னு ஆகிடும். ஸோ இந்த கேஸில் நம்ம எந்த டேபிள் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் டேபிள், ஏன்னா 2த்துலேயுமே மேட்ச் ஆகிறது மட்டும்தான் வரப்போகுது. ஸோ எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் மெட்டீரியல் காஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் டேபிளில் ப்ரொடக்ஷன் ரிக்வயர்மெண்ட், காமன் காலம்னு சூஸ் பண்ணுறேன். கீழே ஜாயின் டைப்பில் எனக்கு ஃபுல் அவுட்டர் கிடையாது, ரைட் அவுட்டர் கிடையாது, லெஃப்ட் அவுட்டர் கிடையாது, எனக்கு இன்னர் ஒன்லி மேட்சிங் ரோஸ் அப்படின்றது இன்னர் டைப். ஸோ இன்னர் டைப் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்க போகிறோம். இப்போ இருக்கிறத தவிர ஒரு புது குவெரி ஒன்று க்ரியேட் ஆகுது, இதில் ஒன்லி மேட்ச் ஐடிஸ். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நமக்கு அதே மாதிரி ஒரு காலம் ஃபுல்லாக டேபிள் வந்திருக்கு. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆர்டர் ஐடி, மெட்டீரியல் ஐடி 2த்தையும் டீஆக்டிவேட் பண்ணிடுறோம், வெறும் இதை மட்டும் வச்சுருக்கோம். ஓகே, இல்லை மெட்டீரியல் ஐடி வேணும்னாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், ஓகேன்னு கொடுத்துட்றோம். இப்போது நம்மளோட ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா எங்கேயுமே அந்த எம்டின்றதை பார்க்க முடியாது, கம்ப்ளீட்டாக இருக்குது பாருங்கள். அந்த க்ரீன் பார்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது, எம்டின்ற ஒரு சிச்சுவேஷனே கிடையாது. நல்லுன்ற ஒரு கேட்டகரி உங்களுக்கு 2 சைடுமே இருக்காது, 2 டேபிள்லையும் நல் வராது, ஏன்னா மேட்ச்டு மெட்டீரியல் ஐடிஸோட டீட்டெயில் மட்டும்தான் 2 டேபிள்லையும் மேட்ச் ஆகிறத மட்டும்தான் புல் பண்ணி எடுத்து வந்திருக்கு. இந்த நல், இந்த எரருக்கான ஃபீஸிபிலிட்டி இங்கே கிடையாது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வெறும் மேட்ச் ஆகிறது மட்டும்தான் வேணும், எனக்கு அன்மேட்ச் ஆகிறத பற்றி எனக்கு கவலையே இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னர் டைப் தான் உங்களுக்கு கரெக்டான டைப் ஆஃப் ஜாயின். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னும் 2 டைப் ஆஃப் ஜாயின்ஸ் தான், லெஃப்ட் ஹேண்ட் டை, ரைட் ஹேண்ட் டை. அதை வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. மறுபடியும் அந்த 2 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.